தமிழகத்தில் உள்ள பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதில் பிரச்சினைகள் எழுந்ததால் சிறிய கட்சிகள் வரும் சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க உள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் பல அணிகள் போட்டியிடுவதற்கான சூழல் நிலவுகிறது. இத்தனை ஆண்டு காலமாக பெரிய கட்சிகளை சார்ந்தோ அல்லது நம்பியோ சிறிய கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் இருந்தன. ஆனால் இந்த நிலை மாறி தற்போது பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளின் கூட்டணிக்காக காத்திருக்கும் நிலை உருவாகி இருக்கிறது என்றே சொல்லலாம். இது ஆரோக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் என கூறப்பட்டாலும் இன்றைய சூழலில் தடுமாறும் பெரிய கட்சிகள் எப்படியேனும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணியில் முனைப்பு காட்டி வருகின்றன. சிறிய கட்சிகளின் செல்வாக்கு, தொகுதிகளின் ஒதுக்கீடு போன்றவற்றில் நீடிக்கும் பிரச்சனையால் கூட்டணியை தீர்மானிக்க முடியாமல் சிறிய கட்சிகள் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். 11 தொகுதிகளாவது தாருங்கள் என்று பட்டியலை தந்தேன். அதற்கும் பிறகும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலே நான் 9 தொகுதிகள் 7 தொகுதிகள் என்று ஒரு தரப்பில் மட்டுமே தான் இறங்கி வந்தோம். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்கள் பலனிருந்த கட்சி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். ஆக ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவர்களோடு ஒரு கட்சி தொடங்கி ஒரு 4 ஆண்டு காலத்திற்குள்ளாக ஒரு நிபந்தனை விதித்து நாம் உரிமை கோரக்கூடாது, தவறாக ஆகிவிடும் என்பதாலே நாங்கள் கொள்கை அடிப்படையில் சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அந்த கொள்கை அடிப்படையில் முன்வைத்த அந்த கோரிக்கைகளும் கூட எங்களுக்கு இதுவரையில் ஒரு சரியான பதில் கிடைக்கவில்லை. நாங்கள் சொன்னோம், கொள்கை அடிப்படையில் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் சில ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படவில்லையா என்பதை குறித்தும் இப்போது எனக்கு தெரியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தலை அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் அதுவும் தெரிய வரும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதை குறித்தும் எங்களுக்கு சரியான ஒரு பதில் இல்லை. இரண்டாவது, எங்களுக்கான இடங்களை குறித்தும் சரியான ஒரு பதில் இல்லை என்று சொன்னோம். தமிழகத்தில் 2 விதமான சிறிய கட்சிகள் உள்ளன. ஒன்று பெரிய கட்சியிலிருந்து வெளியேறியது, மற்றொன்று அண்மை காலமாக அதிகரித்து வரும் சாதி அடிப்படையிலான கட்சிகள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 3வது அணி என்பது சாத்தியமற்றது என்றாலும் தற்போது அதிக அணிகள் போட்டியிடும் சூழல் காணப்படுகிறது. அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து வரும் நிலையில் கூட்டணியில் அதிக எண்ணிக்கையில் சிறிய கட்சிகளை இணைக்கவும் பெரிய கட்சிகள் தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஞானி. கைவிடப்பட்ட கட்சிகள் யாருன்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் கைவிடப்பட்டிருப்பார்கள். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன செல்வாக்காவது இருக்குமா இருந்தால் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு இடமாவது கொடுத்து அவர்களை தங்களோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய போக்கு தான் இருக்கும். அது கூட கொடுக்கலங்கிற போது அவர்களுக்கு எந்த பெரிய செல்வாக்கும் இல்லை. அவர்களை சேர்த்துக் கொள்வதனால் எதிர்மறையாக வேறு பிரச்சனைகள் கூட வரக்கூடும் அப்படிங்கிற காரணத்தினால அவர்களை கைவிட்டிருக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இத்தனை ஆண்டுகளும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எடுக்காத ஒரு நிலைப்பாட்டை அல்லது எடுத்து துணிந்து அதை செயல்படுத்தாத ஒரு நிலைப்பாட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் எடுக்கப் போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதையாக அந்த எங்களுடைய முடிவு இருக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஓரிரு நாட்களில் புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் காந்திய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழருவி மணியன். காந்திய மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தல் களத்தில் தனியாகவே நிற்பது என்ற முடிவெடுத்துத்தான் 26 வேட்பாளர்களை நிறுத்தி எங்களுடைய பணிகளை நடத்தி கொண்டிருக்கிற நிலையில் அப்துல் கலாமினுடைய பெயரால் அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி என்ற ஒரு அமைப்பை அப்துல் கலாமோடு 20 ஆண்டு காலம் அவருக்கு நிழலாக பின்தொடர்ந்த பொன்ராஜ் அவர்கள் இப்பொழுது ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அவர் எங்களோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இப்பொழுது மாற்று அரசியல் கூட்டணி என்பதை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாற்று அரசியல் கூட்டணியில் அப்துல் கலாமினுடைய பெயரில் இயங்கக்கூடிய அமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையே காந்தியம் என்பது எளிமை சார்ந்தது. தமிழக அரசியல் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பல சிறிய கட்சிகள் தனித்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக கருத்து தெரிவிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். எது எப்படியோ நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்த அணி ஆட்சியை பிடிக்கும் அல்லது பெரும்பான்மை பலமின்றி சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் பெரிய கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்படுமா என்பது மே 19ஆம் தேதி அன்று தெரிந்துவிடும்.
சாந்தி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.